ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார். பாண்டியராஜன், ஈரோடு கிழக்கு தொகுதியில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. சிசிடிவி மூலம் வாக்குப்பதிவு முழுவதும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. விவரங்களை சொல்லுங்க பாண்டியராஜன். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் சற்றுமுன் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில வாக்குச்சாவடி மையங்களை நோக்கி பொதுமக்கள் வர தொடங்கி இருக்கிறார்கள். காலையில் இருந்து மூத்தவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சிறியவர்கள் முதல் வாக்காளர்கள் வரைக்கும் தற்பொழுது வாக்குச்சாவடி மையத்திற்கு வந்து அவர்களுடைய ஜனநாயக கடமை ஆட்ட தொடங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக 237 இடங்கள்ல வாக்குச்சாவடி நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குச்சாவடிகள் வார்டு வாரியாக அந்தந்த பகுதி மக்கள் அங்கே வந்து எளிதாக வாக்களிக்கும் வகையில ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இங்க ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்தும் மாநகராட்சி அலுவலகத்தில் இருந்தும் நேரடியாக வாக்குப்பதிவு மையங்களில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை காண்பதற்கான அந்த வெப்காஸ்டிங் என்கின்ற முறையில கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் மாவட்ட ஆட்சியர் தற்போது தகவலை தெரிவித்திருக்கிறார். இன்று காலை அந்த வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு முன்பாக மாதிரி வாக்குப்பதிவு தொடங்கியது. அதில் ஒரே ஒரு வாக்குச்சாவடி மையத்தில் மட்டும் கண்ட்ரோல் யூனிட்டில் சிறிது பிரச்சனை ஏற்பட்டிருப்பதாகவும் மாவட்ட ஆட்சியர் அவருடைய செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். அதன் பிறகு அதுவும் சரி செய்யப்பட்டு இங்கு இருக்கக்கூடிய, அதாவது இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 237 வாக்குச்சாவடி நிலையங்களிலுமே தற்போது வாக்குப்பதிவுகள் தொடங்கி இருப்பதாகவும் பொதுமக்கள் வர தொடங்கி அவர்களுடைய வாக்குகள் பதிவு செய்யப்பட்டு வருவதாகவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் பாதுகாப்பு பணியை பொறுத்த வரைக்கும் 237 அந்த வாக்குச்சாவடி நிலையங்களிலுமே ஆயுதம் ஏந்திய துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். மேலும் 300 மீட்டர் தொலைவிற்கு இருந்தே காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் ஒவ்வொரு அந்த வாக்குச்சாவடி மையமும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 53 வாக்குச்சாவடி மையங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையத்தை சுற்றிலும் 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் இருக்கின்றனர். மேலும் சாலை போக்குவரத்து மற்றும் மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களிலுமே அதிக அளவிலான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் நிறுத்தப்பட்டிருக்கின்றனர். மேலும் வாக்குச்சாவடி மையம் மற்றும் வாக்குச்சாவடி நிலையம் ஆகிய பகுதிகளிலுமே காவல்துறையினர் ஒவ்வொரு 10 மீட்டர் இடைவெளியிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் வரக்கூடிய பொதுமக்களுக்கு வழி சொல்வதற்கும் எங்கெங்கு சென்று வாக்களிக்க வேண்டும் என்பதற்கான அந்த உதவிகளையும் காவல்துறையினர் செய்து வருகின்றனர். தற்போது முதல் வாக்காளர்களும் இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் வாக்களிப்பதற்காக வர தொடங்கி இருக்கிறார்கள். இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது 3வது சட்டமன்ற தேர்தல். அதாவது 2021 அந்த தேர்தல் நடைபெற்ற பொழுது அதன் பிறகாக 2023 ஒரு இடைத்தேர்தல், மீண்டும் ஒரு இடைத்தேர்தல் என 3வது முறையாக தேர்தல் நடைபெற்றாலும் இன்று காலையில் இருந்து மக்கள் ஆர்வமாக வர தொடங்கி இருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் தான் எவ்வளவு வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கிறதா குறைகிறதா என்பதெல்லாம் தெரியும். ஆனால் தற்போது நாம் பார்க்கும் பொழுது இங்க அதிகமான இந்த முதல் வாக்காளர்கள், முதியவர்கள் அதிகமாக வர தொடங்கி இருக்கிறார்கள். பணிக்கு செல்பவர்கள் கூட ஒரு சிலர் இங்கே வந்துவிட்டு அவருடைய சொந்த வேலையை பார்ப்பதற்காக செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. கண்டிப்பாக வாக்கு செலுத்த வேண்டும். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு 3வது முறையாக தேர்தல் நடந்தாலும் ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் என்கின்ற வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்பொழுது துணை ராணுவ வீரர்கள் 300 பேர் மற்றும் தமிழ்நாடு காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் 2500 பேர் என இங்கே பாதுகாப்பு பணியில் மொத்தமாக ஈடுபட்டு வருகின்றனர்.